கல்வியும் ஒழுக்கமும் தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தி. அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க போதும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் பிறந்தீங்க, படிக்காத அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 பேர் அந்த மாதிரி கல்யாணியா சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, ஒழுக்கமாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. அந்த 4 பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வரங்கம்மான்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்து கோயிலில் மணி அடிக்கிற ஒரு புரோகிதர். அதாவது கிராமப்புறங்கள்லாம் சும்மா தினம் போய் சாமி விட மாட்டாங்க, விசேஷ நாள் தான் போவாங்க. அவர் பாட்டு காலையில் கூட பூஜை பண்ணும், மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார், ராக்கால பூஜை பண்ணிட்டு போவார். யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே வந்து செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த சூழல்லையே ஒரு மாணவன் பிறக்கிறான். உள்ளூரில் படிக்கிறான். படிச்சுட்டு கும்பகோணத்தில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பை முடிக்கிறான். சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹைஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கார். 1939-45 2வது உலக யுத்தம் காலகட்டம். அப்போ வந்து சர்ச்சில் தான் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார். இந்த திருவல்லிக்கேணி ஹெட் மாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு. இங்கிலீஷை கண்டுபிடிச்சி வாமன், சுவாசிக்கிற வாமன். அவனை இங்கிருந்துட்டு ஒரு தமிழன் வந்து யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். அவன் மிரண்டானுங்க. அப்படி ஒரு தைரியம் எடுத்தா யார் அவனை வர சொல்லுன்னு சொல்லி இங்கிருந்து இங்கிலாந்து வர வைக்கிறாங்க. எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோடனே விளக்கி சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தப்பாக பேசினாங்க. ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி இவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்ட்டின் கிராமர் புஸ்தகம் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதை மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம், இது ஏதாவது குறைபாடு இருந்தால் கொடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு பூரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு 6 சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 6 சாப்டர் பிச்சு போட்டார். பிச்சு போட்டு ஒரு வேறு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க. இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு, வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய ஆள். அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த 5 பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போடுறாங்க. இங்கிலாந்தில் வெள்ளக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு தமிழனை போடுறான். இந்தியாவுக்கு வராது சத்திய சோதனைன்னு காந்தி அவர்கள் புஸ்தகம் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சத்திய சோதனையை வந்து ரீரைட் பண்ணி தரார். எங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. காந்தியை பாரட்டில் படித்தவர். இங்கே வந்து நாட்டு சுதந்திர போராடும் போது ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வர்றார். ஒரு 4-5 பீரியாடுகள் அது மாதம் வரக்கூடிய அந்த பத்திரிகையை படித்து பார்த்துட்டு பாரட்டில் படித்தேன்னு சொல்கிற காந்தி ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னார். நான் காந்தியோட இவர் 12 நாள் பெரியவர். இவர் வந்து செப்டம்பர் மாதம் 22, அவர் அக்டோபர் 2 பிறந்தவர். காந்தி வந்து அண்ணன் தான் கூப்பிடுவார் இவரை. அண்ணா நான் அந்த ப்ரூஃப் வேணும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து திருத்தி அனுப்புங்க அப்படின்னா இவர் அப்பப்போ ப்ரூஃப் திருத்தி அனுப்பிட்டு இருந்தார். இங்கே ஹெட் மாஸ்டர் ட்ரிப்ளிகன் இந்திய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு மீட் பண்ணி நாள் ஆகி போச்சு. காந்தி உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கே அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தேதி நான் பீகார் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னோடனே இவர் புறப்பட்டு பீகார் போகிறார். பீகார் போனால் அங்கே ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஒரு மஃபசில் ஏரியாவில் ஒரு 2 லட்சம் பேர் தான். கீழே வந்து விவசாயிகள் தலப்பாக கட்டிக்கிட்டு புழுதி படிஞ்ச இடத்துல 2 லட்சம் பேர் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு ரயில் பெட்டி மேலே ஒரு ஏணி வச்சு ஏற்றி விடுறாங்க. ஒரு குச்சி கை கால் ஒரு மேலே ஒரு போர்வை பொத்திட்டு ஒரு மொட்டை தலையோட ஒருத்தன் கையில் குச்சி வச்சு நிற்கலாம். அவர் யாருன்னா அவர் தான் காந்தின்னாங்க. அவங்க கும்பிடுறாங்க. இந்த மனுஷன் கன்னத்தில் போட்டு நேரம் மெட்ராஸ் வந்துட்டு, காந்தி இனிமேல் வந்து ப்ரூஃப் அனுப்ப வேலையை வச்சுக்காத, ப்ரூஃபை நீயே திருத்தி நீயே போட்டுக்க. என்கிட்ட பிளட் இங்கிலீஷ் அதான் இருக்கு, உங்கள்கிட்ட ஆன்மா இருக்கிறது. ஆன்மா சொல்வது வேதம், நீ என்ன சொன்னால் அது சத்தியம், நீ மானிப்பாதான் சொன்னான். அப்படி வாழ்ந்த மனிதன் சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரி, ஒரு ஏழை பிராமணன் வீட்டு பையன். எங்க பிறக்கிறோம், எங்க உயிரை கொடுத்து படிங்க, ஸ்தபமாக இருந்து படிங்க, படிச்சீங்கன்னா உச்சத்துக்கு போகலாம் அந்த ஒரு மனிதன். இது வந்து சரி ரொம்ப பழைய கதை. சிவகுமார் சொல்றாரு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின கதை. என்ன நேற்று வரை வாழ்ந்த ஒரு மனிதன் 2015 தான் நம்மைட்டு விடைபெற்றுக் கொண்டார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தாரா? படகு ஓட்டுற வேலை அப்பாவுக்கு. ஜெயலலிதாபதினு 2 தீவுக்கு படகு ஓட்டுற வேலை அவங்க அப்பா பண்றார். அம்மா ஆயிஷம்மா.
4 பொண்ணுங்க ஒரு பையன். இவ்வளவுதான் அரிசி எடுத்து போட்டு வெறும் கூழ் தான் பண்ணுவாங்க அவங்க. கூழை வந்து போட்டு உப்பு போட்டு பிரித்து கொடுப்பாங்க அவங்க. குடிச்சு கடைசியில் அந்த அம்மா வந்து பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து வெறும் சட்டியை கழுவி குடிப்பாங்க அந்த அம்மா. இந்த பையன் 4 மணிக்கு எழுந்து குளிப்பான். குளிக்க போனால் ஹெட் மாஸ்டர் வந்து கணக்கு வாத்தியார் மண்டையில் விட்டுவார். 4 மணிக்கு எழுந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4:30 to 5:30 கணக்கு டியூஷன் போயிட்டு 5:30 to 6 மசூதிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு 6லிருந்து 8 மணி வரைக்கும் என்ன வேலை தெரியுமா? வெள்ளக்காரங்காலத்தில் தனுஷ்கோடி போட் மேல் ஒன்று போயிட்டு இருந்தது. தனுஷ்கோடிக்கு அது இந்த ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் நிற்காது. இந்த சுதேசமித்திரன் தினமணி பத்திரிகைலாம் வந்து அந்த பெட்டியில் வந்து ஸ்லோ டவுன் பண்ண உடனே பிளாட்ஃபார்மை தூக்கி அந்த பேப்பர் கட்டை போட்டு போயிடுவான். அப்துல் கலாமுடைய சித்தப்பா பையன் பேர் சம்சுதீன், சின்ன பையன். அவனு 2 பேரும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் 10 வயசு கீழே நினைச்சு பாருங்க. இந்த பசங்க அந்த கட்டை எடுத்து பேப்பர்லாம் பிரிச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் அந்த காலையில் பேப்பர் போடுறாங்க. காலையில் 6லிருந்து 8 மணி வரைக்கும் போடலாம். போட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே பழைய சோறு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே 4லிருந்து 6 மணிக்கு எந்தெந்த வீட்டில் பேப்பரை போட்டோம் பேப்பருக்கு வசூல் பண்ணுற வேலை அவருக்கு. வீட்டில் பேப்பர் காசு வசூல் பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணுறாரு. பண்ணிட்டு 7லிருந்து 9 படிக்கிறதுக்கு காடா விளக்கு சும்மா ஒரு திரி போட்டிருக்கும். அடியில் வந்து ஒரு அலுமினியம் டப்பாமல் இருக்குது. அதில் வந்து சேமனை ஊற்றி வச்சுப்பாங்க. மேலே மூடியெல்லாம் கிடையாது, சிம்னியெல்லாம் கிடையாது. காடா விளக்கில் இந்த மனிதன் படிக்கிறான் 7லிருந்து 9 மணி வரைக்கும். மேற்கொண்டு படிக்கலாம்னா எண்ணெய் இதுக்கு மேலே ரேஷன் டைமு இதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்க முடியாது, அம்மா முடியாதுன்றாங்க. அப்புறம் வேற வழி இல்லாமல் அது முத்தையான ஒரு வாத்தியார் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவாமா, தயவு செஞ்சு இன்னும் 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணார். அப்படி அந்த மனிதன் ராமேஸ்வரத்திலே ஒரு மூலையிலே படிக்கிறான். நேராக இங்கே திருச்சி வர்றாரு காலேஜுக்கு. சென்ட் ஜோசப் காலேஜில் ஹாஸ்டல் தங்குறாரு. ஹாஸ்டலில் இருந்து தங்கறதுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க. 18 ரூபா மாதத்துங்கிறாங்க. 18 ரூபா கொடுக்கறதுக்கு முடியாது, குறைக்கிறதுக்கு வழி இருக்கான வழி இருக்குன்னா, அசைவம் சாப்பிட்டால் 18 ரூபா, சைவம் சாப்பிட்டால் 14 ரூபா அப்படின்னா, ஐயோ 4 ரூபா மிச்சம் மாதிரியான சைவத்துக்கு மாறுகின்றான். ஒரு இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் சைவத்துக்கு மாறி அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் படிக்கிற காலத்தை ஆரம்பித்து உயிர் போகும் வரை 84 ஆண்டுகள் சைவம் சாப்பிட்ட என் அறிவித்த ஒரே இஸ்லாமியர் வந்து கலாம் அவர்கள். கடைசி வரைக்கும் அவர் வந்து சைவம் தான் சாப்பிட்டார். இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு. திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில் வேலை பார்த்துருக்கும் போது அவங்க வந்து அலுவலகத்தில் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும். சாப்பாடு ரொம்ப தரம் குறைவாக இருக்குது, அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த வேகாத வெயிலில் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இஸ்ரோலேருந்து 4 கிலோமீட்டர் வேகாத வெயிலில் 12 மணிக்கு நடந்து வேர்த்து விறுவிறுக்க போய் ஒரு சைவ ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வருவார். இப்படி முடிக்கிறார். இவர் தான் அப்புறம் உங்களுக்கு SLV 3, திரிசூல், அக்னி, ஆகாஷ் ஏவுகணைகளை விட்டார். அப்புறம் பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சார். இதெல்லாம் அவருடைய சாதனை. இதெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் உட்கார்றார். உட்கார்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 நாடுகள் போய்